திருவிழாவுக்கு வேஷம் கட்ட போனவ உயிர் இல்லாம வெறும் பொணமாதான் நம்ம வீட்டுக்கே வரணும். இதோ வந்துட்டான் வந்துட்டான். நானே போய் திறக்கிறேன்டா. வா துர்கா. ஏன் வாசலே நிக்கிற? உள்ள வா. என்னம்மா, என்ன விஷயம்? பெரியா, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ஓ, இன்னைக்கு விருந்து வேற இருக்கா? உனக்கு ஒண்ணு தெரியுமா துர்கா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானே தடபுடலா விருந்து வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா நீ முந்திக்கிட்ட. என் மனச புரிஞ்சு நடந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பெரியய்யா, உங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். நீங்க விருந்து வைக்கணும்னு நினைச்சீங்க, ஆனா நான் வச்சுட்டேன். பாத்தீங்களா? இத எதிர்பார்க்கல. பொறுத்திருந்து பாருங்க, இன்னும் நிறைய நடக்க போகுது. அதெல்லாம் சர்ப்ரைஸா இருக்கும். சர்ப்ரைஸ். ஆமா, இன்னைக்கு என்ன திடீர்னு விருந்து வச்சிருக்க? என்ன விசேஷம்? அது ஒண்ணு இல்லத்த, கௌரி எல்லக்காளி கோவிலுக்கு யாத்திரை போய்கிட்டு இருக்கால. ஓ, அவளுக்கு வழியில எந்த தடையும் வந்துடக்கூடாது, எந்த ஆபத்தும் நெருங்கிடக்கூடாது. நல்லபடியா அவ பாத யாத்திரைய முடிக்கணும். அதான் அம்மனை வேண்டிக்கிட்டேன். மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. அந்த சந்தோஷத்துலதான் விருந்துக்கு ரெடி பண்ணிருக்கேன். அப்படியா? சரியான நேரத்துல தான் வேண்டுதல் வச்சிருக்க. கௌரி பத்திரமா இருப்பா. அவளுக்கு என்ன ஆக போகுது? கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வரும். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா அத்தை? என்ன? இல்லத்த, கௌரி பத்திரமா கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கல்ல, அததான் சொன்னேன். ஓ, ஆமா ஆமா. சரி பெரியயா, தாமதம் பண்ணாம சாப்பிட வந்துருங்க. நாம எல்லாரும் ஒன்னா சாப்பிடணும். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. வந்துடுறோம் வந்துடுறோம் வந்துடுறோம்.